ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இந்த செப்டம்பர் மாதம் 2023 ஏறக்குறைய 2 மாதம் விடுமுறைக்கு அப்புறம் இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தினுடைய 3வது பாகத்தை நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ஜூலை மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிற ஜூலை மாதம் துவக்கத்தில் நான் இந்தியாவில் இருக்கும்போது அங்கிருந்து உங்களோடு கூட 2வது பாகத்தை பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு 3வது பாகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நீர் வார்த்தையானவர், உம்முடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, நீர் ஜீவனானவர். உம்முடைய ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருக்கிறது, நீர் ஒளியானவர். ஆண்டவரே, உம்முடைய ஒளியில் நாங்கள் நடக்கும்போது ஆண்டவரே நாங்கள் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நீர் அன்புள்ளவர். ஆண்டவரே, நாங்கள் அன்பிலே நடக்கும்போது உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். உம்மை அறியக்கூடிய இந்த தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திற்காக, ஜீவனுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை இன்றிலிருந்து இந்த காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் என்ற குழுவோடு கூட ஆண்டவரே மீண்டும் இந்த 2023 விடுமுறை நாட்களுக்கு பிற்பாடு நாங்கள் தொடர்வதற்கு என்னை அழைத்து எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த அருமையான தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதற்கு 1% தகுதியற்ற என்னை உம்முடைய வார்த்தையின் மூலம் உம்மை வெளிப்படுத்துவதற்கு என்னை வெறும் ஒரு கழுதையாகவும் கருவியாகவும் நீர் பயன்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பதிவு செய்யப்படுகிற இந்த செய்தி பிற்பாடு ஷெகினா டிவியிலும் ஆண்டவரே ஒளிபரப்பப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இதன் மூலம் ஒரு சின்ன கூட்டம் கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிற தேவ பிள்ளைகள் இன்னும் உம்மை புரிந்து கொள்ளவும், உடைய வழிகளையும் உடைய கிரியைகளையும் புரிந்து கொள்ள ஆண்டவரே இந்த நேரத்தை மகிமையான நேரமாக பயன்படுத்தும். உமக்கே துதி கனமகிமை செலுத்தி வார்த்தையிலே நீர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் முதல் 13 வசனங்கள்ல எப்படி தேவன் தாவீதை தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். 1 சாமுவேல் 16 முதல் 13 வசனங்கள்ல கர்த்தர் தாவீதை தெரிந்து கொள்ளுகிற காரியத்தை நம்ம வாசிக்க முடியும். 13வது வசனத்திலிருந்து 1 சாமுவேல் 16 13வது வசனம் 14வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும், கடைசி வசனம் வரைக்கும் எப்படி கர்த்தர் தாவீதை உருவாக்குகிறார் அல்லது எப்படி ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை நாம வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் முதல் 27 வசனங்கள்ல கர்த்தர் தாவீதை எப்படி வழி நடத்துகிறார் என்பதை இப்ப நாம சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு ஆயத்தப்படுத்தி வழி நடத்துகிற ஆண்டவரா இருக்கிறார். அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிற அந்த பகுதி, அந்த காலகட்டம் மிகவும் நம்முடைய வாழ்க்கையில, குறிப்பா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது, பிரயோஜனமானது. அது எவ்வளவு காலம் எடுக்கும்ன்றது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். நம்மை ஆயத்தப்படுத்தி நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய வழி நடத்துதல் ஆச்சரியமானது. கர்த்தருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஆனா கர்த்தருடைய வழி இடுக்கமானதுதான், அது நெருக்கமானதுதான். அதை கண்டுபிடிக்கிறவர்களும் சிலர் தான், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்களும் சிலர் தான். அது சிலுவையின் வழி. அந்த சிலுவையின் வழியாக நாம் அவருடைய வழி நடத்துதலில் நாம் பிரவேசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அவர் நம்மை நடத்தும் போது அதனுடைய முடிவு மகிமையா இருக்கும், அது ஜீவனாக இருக்கும். இங்க தாவீதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அரண்மனையில வைத்து ஒரு குறிப்பிட்ட காலம் சவுல் ராஜாவுக்கோடு கூட இருந்து ஒரு அரசு மருத்துவரை போல, ஒரு ராஜாவினுடைய ஒரு பர்சனல் டாக்டர். எப்படி பவுலுக்கு ஒரு லூக்கா இருந்தார். பவுலுடைய மிஷினரி பயணங்கள்ல மருத்துவர் லூக்கா சுவிசேஷகர் லூக்கா, மிஷினரி லூக்கா, அவர் ஒரு எழுத்தாளர். கர்த்தருடைய சுவிசேஷத்தை கர்த்தருடைய ஆவியானவருடைய ஏவுதலினால ஒவ்வொரு எழுத்தையும் எழுதியவரும் கூட.
ஒருவேளை அந்த நாட்கள்ல நாட்டு வைத்தியம் இருந்திருக்கலாம். அப்படி ஒரு மிஷினரியோடு ஒரு லூக்கா இருந்தது போல, பவுலோடு லூக்கா இருந்தது போல, இங்கே சவுலோடு கூட ஒரு குறிப்பிட்ட காலம் சவுளுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த கலக்கம் அல்லது அவருடைய ஆவியில் இருக்கிற அந்த கலக்கம், பொல்லாத ஒரு ஆவியினால வருகிற கலக்கம் நீங்குவதற்கு தாவீது வரவழைக்கப்பட்டு சுரமண்டலம் வாசிக்கணும். அதனால கர்த்தர் சவுலை விடுவிக்கிற காரியங்கள் இது தாவீதுக்கு ஒரு பரிச்சயமில்லாத ஒரு தலம். ஆனா அதையும் அவர் உண்மையா செய்கிறார். இதுக்கு பிற்பாடு இங்க 17வது அதிகாரத்துல கர்த்தர் எப்படி தாவீதை வழி நடத்துறாருன்றத நாம சிந்திக்க போகிறோம். இந்த 17வது அதிகாரத்துல இன்றைக்கு குறிப்பாக உங்களோடு கூட எந்த சூழ்நிலையில பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் மக்களை அவங்க அட்டாக் பண்றதுக்கு, தாக்குவதற்கு வராங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் முதல் வசனத்துல வாசிக்கிறோம். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசெக்காவுக்கும் நடுவே இருக்கிற ஏபேஸ் தம்மீமிலே பாளையம் இறங்கினார்கள். இந்த ஏலா பள்ளத்தாக்கு அது ஒரு எல்லாருக்கும் அறிமுகமான தாவீது கோலியாத்துக்கு நடந்த ஒரு இஸ்ரவேல் மக்கள் ஜெயித்த ஒரு பெரிய யுத்தம். 1 சாமுவேல் 17 ஒரு பிரபலியமான ஒரு அதிகாரம். பெலிஸ்தியர்கள் எப்பொழுது இஸ்ரவேல் மேல யுத்தம் பண்ண வராங்க? பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் மக்களுடைய ஆட்சி, அவங்களுடைய அரசியல், இஸ்ரவேல் மக்கள் நாட்டுக்குள்ள நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் வெளியே இருந்து கவனிக்கிறாங்க. குறிப்பாக ஒரு 3 காரியங்களை பெலிஸ்தியர்கள் கவனிக்கிறாங்க. முதலாவது, சாமுவேலுக்கும் சவுலுக்கும் இடையிலே ஏற்பட்ட பிரச்சனையை கவனிக்கிறாங்க. அது வரைக்கும் ஒரு அரசு ஆலோசகராக, அதுவும் தேவ ஆலோசகராக, காட்லி கவுன்சிலர் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம், ஒரு டிவைன் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு தேவனுடைய வாக்காக, வார்த்தைய தேவனுடைய வழிநடத்துதல சொல்லக்கூடிய ஒரு கடைசி தீர்க்கதரிசி, ஒரு பழைய கிழவனான ஒரு தீர்க்கதரிசி, அனுபவசாலியான தீர்க்கதரிசி, பிழையில்லாத குற்றம் கண்டுபிடிக்காத ஒரு தீர்க்கதரிசி அங்க ராஜாவுக்கு உறுதுணையாக பக்கத்துல இருக்கிறத பெலிஸ்தியர்கள் கவனிக்கிறாங்க. ஒரு நீண்ட காலம், ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த சாமுவேலுக்கும் சவுலுக்கும் இடையில பிரச்சனை ஏற்படுது. இத பெலிஸ்தியர்கள் கவனிக்கிறாங்க. அந்த பிரச்சனையின் காரணமாக சாமுவேல் சவுலை விட்டு விலகி போயிடுறார். இதையும் பெலிஸ்தியர்கள் கவனிக்கிறாங்க. சாமுவேல் சவுலை விட்டு விலகி போயிடுறார். மூன்றாவது, சவுல் இப்போது ஒரு பெரிய குழப்பத்துல, ஒரு பொல்லாத ஆவி சவுல் ராஜாவை கலங்க பண்ணுகிறத கேள்விப்படுறாங்க. அல்லது கண்டிப்பா அவங்களுடைய உளவுத்துறை, அவங்களுடைய ஸ்பைஸ் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கலாம். இந்த செயல்கள், இந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் பெலிஸ்தியர்கள் கவனிக்கிறாங்க. சாமுவேலுக்கும் சவுலுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை, அது நிமித்தம் சாமுவேல் சவுலை விட்டு விலகுவது, சவுலுக்கு கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலுடைய ஆவியை கலங்க பண்ணுது. இதனால அங்க உள்ள அவருக்கு ஒரு விதமான ரகசிய மருத்துவம் ஏதோ ஒன்று கொடுக்கப்படுது. இதெல்லாம் பெலிஸ்தியர்கள் கேள்விப்படுறாங்க. இந்த நேரம் பார்த்து சாமுவேல் கூட இல்ல, சவுல் ராஜாவுக்கு தேவனுடைய ஆலோசனையை கொடுக்கக்கூடியவர் கூட இல்ல. அதே நேரத்துல தான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாததுனால, தன்னுடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இந்த ராஜா கீழ்ப்படியாததுனால, அவங்க கடவுளால ஒரு பொல்லாத ஆவி அனுப்பப்பட்டிருக்கு என்பதை அறிந்து கொண்டு இந்த நேரத்துல தான் பெலிஸ்தியர்கள் என்ன பண்றாங்க, யுத்தம் பண்ணுவதற்கு இஸ்ரவேலுக்கு விரோதமா வராங்க. இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேல் ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையை விட பெலிஸ்தியர்களுடைய ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை குறைவா தான் இருக்கு. இந்த நேரத்தில் அவங்க யுத்தத்துக்கு வராங்க. ஆனா ரொம்ப தந்திரமாக யுத்தம் பண்றாங்க. இந்த நேரத்தில் நேருக்கு நேர் 2 நாட்டு போர் வீரர்களும் ஒன்றோடு ஒன்று மோதினால் அவங்களுடைய எண்ணிக்கை அதிகம், நம்மளுடைய எண்ணிக்கை குறைவு, நாம் மடிந்து போய்விடுவோம். ஒன்னு செய்யலாம், நம்ம நாட்டிலே இருக்கிற சிறந்த நல்ல சோறு போட்டு வளர்த்த கோலியாத் என்கிற ஒரு வீரனை வைத்து
ஒண்டி நேருக்கு நேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியிட வைத்து சண்டையிட வைத்து அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோத்த நாடு அடிமைகள் அப்படின்ற ஒரு சூழ்ச்சி, ஒரு தந்திரம், ஒரு யுக்தியை பயன்படுத்தி இஸ்ரேல் மக்களை வீழ்த்துவதற்கு அவங்க ஒரு ராஜதந்திரம் இட்டு வராங்க. ஏற்கனவே சவுல் கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவியினால கலங்கி இருக்கிறார். இப்போ சாமுவேலுடைய ஆலோசனை இல்லாம அவர் யுத்தத்துக்கு போகும்போது சவுல் என்ன மனநிலையில் இருக்கிறார்னா, இந்த நேரத்தில் அவர் பொல்லாத ஆவி பிடித்தவரா இல்ல. சுரமண்டலம் வாசிச்சு அவர் கொஞ்சம் தெளிஞ்ச நிலையில தான் இருக்கிறார். ஆனாலும் சவுல் என்ன மனநிலை இங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, 11வது வசனம் 1 சாமுவேல் 17:11, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இந்த வசனத்தை நான் இப்படி 2 பிரிவா வாசிக்கிறேன். சவுல் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டான். இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ரெண்டும் ஒண்ணுதான். அது ரெண்டுத்தையும் சேர்த்து சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அப்படின்னு போட்டு அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள்னு சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு 1 சாமுவேல் 17:11. ஆனா அங்க பாத்தீங்கன்னா தேசிய தலைவர், நாட்டின் தலைவர், முதல் அரசர் சவுலுக்கு இப்போ பயம் வந்திருக்கு. எதிரியினுடைய வார்த்தை பயத்தை தருது. கர்த்தர் கூட இல்ல, கர்த்தருடைய ஊழியர்களுடைய ஆலோசனை கூட இல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால பொல்லாத ஆவியினுடைய கலக்கம். அந்த நேரத்துல எதிரியினுடைய வார்த்தைக்கு பயம். இவ்வளவு ஒரு விதமான ஒரு மன ரீதியான, உளவியல் ரீதியான ஒரு கலக்கம், பயம், மதிலிடுந்த, உதவியற்ற ஒரு தனி மரமாக அங்க சவுல் நிற்கிறத நாம பார்க்கிறோம். அதே நேரத்துல 24வது வசனம், இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது, கோலியாத்தை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். தலைவனுக்கு பயம் வரும்போது நாட்டு மக்கள், ராணுவர்களுக்கும் பயம். அதே நேரத்துல கோலியாத் பேசும்போது பயந்து இருக்கிற இடத்துல இருந்து கோலியாத்துடைய முகத்துக்கு விலகி ஓடி போயிடுவாங்க. ஏன் ஓடி போறாங்கன்னா, சவுல் அந்த நேரத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து யோசிக்கிறார். ஏறக்குறைய 1 மாசம் 10 நாளா இது நடந்துகிட்டு இருக்கு. 40 நாளா இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த பெலிஸ்தீன் ஏறக்குறைய 40 நாளா இதை நிறுத்தா. 16வது வசனம் 1 சாமுவேல் 17:16, அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். சொல்ல போனா 80 முறை சொல்லி இருக்கிறார். காலையில ஒரு முறை, மாலையில ஒரு முறை. கால ஜபம் மாலை ஜபம் மாதிரி கோலியாத் காலையில ஒரு தூஷண வார்த்தை, மாலையில ஒரு தூஷண வார்த்தை. கர்த்தருடைய ஜனத்தை நிந்திக்கிறான். 10வது வசனத்துல வாசிக்கிறோம், அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சோ நிந்திக்கிற வார்த்தை, பயப்படுத்துகிற வார்த்தை. 40 நாளும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டு 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 நினைக்கிறேன் ஒரு 5வது நாள்லயோ 10வது நாள்லயா இல்ல 20வது நாள்லயா இல்ல 39 40வது நாள்ல சொன்னாரான்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட நாள் சவுல் அவர் இதை கேட்டு கேட்டு கலங்கி பயந்து அவர் ஒரு சூழ்ச்சி பண்றாரு. என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ராணுவ வீரர்களை குஷிப்படுத்துவதற்கு அல்லது அவங்களை உற்சாகப்படுத்துவதற்கு, அவங்களுக்கு ஒரு அவங்கள வீரியம் கொடுக்கறதுக்கு, வைராக்கியம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, சவுல் ராஜா சொன்னதாக எழுதி இல்ல, ஆனா சவுலின் வீரர்கள் தாவீது கிட்ட சொல்ற வார்த்தையை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும். என்னன்னா 26வது வசனம், தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னு கேட்கும் போதுதான் அங்க ராணுவ வீரர்கள் சொல்றாங்க, ஜீவனுள்ள தேவனுடைய அவனை கொல்லுகிறவனுக்கு, 27வது வசனம், அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளே அவனுக்கு சொன்னார்கள். என்ன வார்த்தை? 25, இவனை கொல்லுகிறவன் எவனோ
அவனை ராஜா மிகவும் முதல்ல ஐஸ்வர்யவானாக்கி, பணம், அந்தஸ்து, பொருள் ஆசையை தான் ராஜா காட்டுறார். முதல்ல நான் உங்களை ஐஸ்வர்யவானாக்குவேன், அவனுக்கு என்னுடைய குமாரத்தியை தருவேன், அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலில் சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். 3 ஒரு என்ன சொல்றது, ஜெயிச்சா ஒரு கப்பு கிடைக்கிற மாதிரி, ஒரு கோப்பை கிடைக்கிற மாதிரி, அவங்க நீங்க இந்த பெலிஸ்தியனை கொல்லுகிறவர்களுக்கு முதல்ல ஐஸ்வர்யவானாக்குவேன் கொல்லுகிறவனை, 2வது என் மருமகனாக்கி என்னுடைய மகளை கொடுப்பேன், 3வது கொல்லுகிறவனுடைய முழு குடும்பத்துக்கும் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார். அதாவது அரசு நிலம் கிடைக்கும், அந்த நிலத்தை நீங்க விற்க முடியாது, அது அரசு நிலம். அந்த சில எனக்கு ஊர்ல தெரியும், சில சொந்தக்காரவங்களுக்கு இந்திய ராணுவத்துல என்னுடைய தாத்தா ஒருத்தவங்க மருத்துவராக வேலை செஞ்சாங்க, இந்திய ராணுவத்துல இறந்துட்டாங்க அப்பா வழியில. அவங்களுக்கு மானியமாக ஒரு நிலம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நிலத்தை நீங்க குடும்பத்துக்குள்ளே தான் நீங்க வித்துக்கலாம், அது வெளியில விற்க முடியாது, அது அரசு அந்த குடும்பத்துக்குன்னு கொடுத்த ஒரு மானிய நிலம். அதுபோல சர்வ மானியம் என்னென்ன விதத்தில் அந்த மானியங்கள் கொடுக்கப்படும் தெரியல. இவ்வளவு அந்தஸ்துகள் கிடைக்கும், பரிசுகள் கிடைக்கும். இப்படி சொல்லியும் கூட யாரும் ராஜா மருமகனாகவோ தன்னுடைய குடும்பத்துக்கு நல்ல நிலங்களை சம்பாதித்து கொடுக்கவோ தான் ஐஸ்வர்யவானாகணுன்ற ஆசையினாலையும் யாருமே அந்த பெலிஸ்தியன்ட்ட போக மாட்டாங்க. ஏன்னா இது 3த்தையும் வாங்கணும்னா முதல்ல தான் செத்துருணும் என்கிற செத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம். அதனால ரொம்ப பயத்தின் ஆவி இப்ப எல்லாருக்கும் அங்க பிடிச்சிருக்குது. இந்த சூழ்நிலையில தான் இங்க கர்த்தர் தாவீதை உருவாக்குறார். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ற பாடம், இன்றைய நாட்களுக்கு நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னா, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, கர்த்தருடைய உண்மையான ஊழியர்களுடைய ஆலோசனைக்கு கேட்காம அவர்களை நாம் பகைத்து கொள்ளும் போது, அவர்களே நம்மை விட்டு விலகி போற அளவுக்கு நாம நடந்துக்கும் போது, நாம் தனித்து விடப்படும் போதுதான் பிசாசு அவன் யார விழுங்கலான்னு வகையை தேடுறவன் நம்மளை தாக்குவதற்கு, யுத்தம் பண்ணுவதற்கு வரான். அந்த சமயத்திற்கு பேரு தான் ஏலா பள்ளத்தாக்கு. அந்த ஏலா பள்ளத்தாக்குக்கு நாம் நின்றக்கூடாது. கர்த்தரை விட்டு தூரமாய் போகிற ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். அப்ப நம்ம ஆண்டவருக்கு சமீபமாய் இருக்கிற போது அந்த அதே ஏலா பள்ளத்தாக்கு தாவீதின் ஏலா பள்ளத்தாக்கா மாறிடும், தாவீதுக்கு கிடைத்த ஒரு பள்ளத்தாக்கா மாறிடும். சவுலுக்கு கிடைத்த இந்த பள்ளத்தாக்கு மாதிரி இல்லாம தாவீதுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை போல நாம் இருக்க வேண்டும். அந்த யுத்தம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா கர்த்தரோடு இருக்கிற தாவீதை போல் இருக்கிறோமா, கர்த்தரை விட்டு தூரம் போன சவுலை போல் இருக்கிறோமா? இது ஒரு முதல் பாடம். அடுத்த கட்ட பாடம் என்னன்னா, இங்க யோனத்தானை குறித்து ஒண்ணுமே சொல்லப்படல. சில காலத்துக்கு முன்னாடி யோனத்தான் ஒரு வீரனாக, ஒரு இளவரசன், ஒரு வெற்றிக்கு காரணமாக கர்த்தர் அவர் பயன்படுத்தி இருந்தார். ஆனா இங்க யோனத்தானை குறித்து ஒண்ணுமே சொல்லப்படல. எல்லார போலவும் அவரும் பயந்து, எல்லார போலவும் அவர் விலகி ஓடி போகிறவராகவும், எல்லார போலவும் அந்த நிந்தையான வார்த்தையில கேட்கிறவராகவும் தான் சவுலுடைய மகன் யோனத்தான் அங்க இருக்கிறார். ஏன் யோனத்தான் இங்க செயல்படல? சில நேரங்களில் சிலர் செயல்படாதபடிக்கு கர்த்தர் தடுத்து வைக்கிறார். ஏன்னா இன்னொருவர் எழும்புவதற்காக, இது உன் நேரம் அல்ல, இது உன் காலம் அல்ல, நான் இவரை எழுப்புவதற்காக, தாவீதை எழுப்புவதற்காக தான் நான் இந்த நேரத்தை முன்குறித்திருக்கிறேன், இங்க நீ செயல்படக்கூடாது என்று யோனத்தானை அடக்கி வைத்தது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சிலரை பயன்படுத்துவதற்கு சிலரை அவர் கொஞ்சம் காம் பண்றார், அமைதிப்படுத்துகிறார். அவங்களை அப்ப பயன்படுத்த மாட்டார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நம்மை பயன்படுத்தணும்னா சில பேரை பயன்படுத்தாமல் இருக்க கூடிய காலங்கள் உண்டு. நல்லா பயன்பட்டவங்க ஆனா இப்ப பயன்படாமல் இருப்பாங்க. ஒரு காரணமும் இருக்காது. காரணம் என்ன? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிருபையின் காலங்கள். அதை நாம புரிந்து கொள்ளணும். மூன்றாவது இங்க நான் பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்பின மூன்றாவது காரியம் என்னன்னா, 1 சாமுவேல் 16
12 நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 12வது வசனத்துல சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று தாவீது அபிஷேகிக்கிறார். இது தேவனுடைய அங்கீகாரம் தாவீதின் மேல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16:13 நம்ம வாசிக்கிறோம், அந்நாள் முதற்கொண்டு கர்த்தர் சாமுவேலை கொண்டு அந்த தைல கொம்பினால் சகோதரர்களுக்கு நடுவிலே தாவீதை அபிஷேகம் பண்ணின அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். இது தெய்வீக ஒரு வல்லமை தாவீதின் மேல இருந்தது. கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டது மட்டும் இல்ல, ஆயத்தப்படுத்துவது மட்டும் இல்ல, வழிநடத்துவது மட்டும் இல்ல, அவருடைய அங்கீகாரமும் அவருடைய வல்லமையும் இருக்கும்போது 1 சாமுவேல் 17 படி தெய்வீக வழிநடத்துதலை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை வழிநடத்த வேண்டும். நம்ம குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய ஊழிய பாதையில, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட அந்தரங்க குடும்ப சபை ஊழிய கூட்டு முயற்சி, இது போல காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் என்ற ஒரு கூட்டு முயற்சியாக நாம் இணைந்து கர்த்தரை துதிக்கவோ அல்லது கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்கவோ முயற்சி எடுப்பதனுடைய நோக்கம் என்ன? கர்த்தருடைய கிரியைகளை நாம் நடப்பிக்க வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், அவருடைய சித்தத்தை நம்ம செய்யணும், அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி அவர் நாமத்தை பரிசுத்தப்படுத்தணும், நம்ம இணைந்து செயல்படணும். சும்மா நம்ம ஜெபிச்சுட்டு மட்டும் இருக்கக்கூடாது. ஜெபிக்கிறவங்கள என்ன செய்ய, என்ன நோக்கம், என்ன தரிசனம்னு கேட்கணும். செயல்படுறவங்கள பார்த்து என்ன சொல்லணும், நீங்க என்ன ஜெபிக்கிறீங்க, ஜெபிக்க அவங்கள வழி நடத்தணும். ஸோ கிரியை செய்கிறவர்களை ஜெபிக்க சொல்லணும், ஜெபிக்கிறவங்களை கிரியை செய்யுங்கன்னு சொல்லணும். நீங்க எப்படி எனக்கு தெரியாது, ஆண்டவர் வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய வழி நடத்துதல் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதற்கு தேவனுடைய அங்கீகாரமும் தேவனுடைய வல்லமையும் அதே நேரத்தில் தேவனுடைய அந்த தெரிந்து கொள்ளுதலும் அவருடைய ஆயத்தப்படுத்துற அந்த விதமும் நமக்கு மிகவும் முக்கியமானது. இந்த கர்த்தருடைய சித்தமான வேலையில தான் இஸ்ரவேலரின் பாளையத்துக்கு தாவீது வருகிறார். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 22வது வசனம், 1 சாமுவேல் 17:22, அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து, சுகமாயிருக்கிறீர்களா என்று கேட்டான். அப்பொழுது தாவீது, எப்பொழுது தாவீது இங்க அந்த ஆயுதங்கள் இருக்கிற அந்த ரஸ்துக்கள் அல்லது ஆர்ம் கீப்பர்ஸ், அதாவது ஆயுதங்களை பாதுகாக்கிற ஒரு இடம் அல்லது பொருட்கள் இருக்கிற இடத்துல அவர் எப்போ உள்ள வராருன்னா 21 இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும். 1 சாமுவேல் 17:21, இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது at the right time, correct time, அதாவது சரியான நேரத்தில், குறித்த காலத்தில், ஏற்ற வேளையில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து ஒரு இடத்துல விடுறார். ஒரு காரியத்தை நம்ம காதுகள் கேட்கணும், ஒரு காரியத்தை நம்முடைய கண்கள் பார்க்கணும், ஒரு சில நபர்களை நாம் சந்திக்கணும். அது நம்மளுடைய பிளான்லேயே இருக்காது, நம்மளுடைய திட்டத்திலே இருக்காது. நம்ம ஒரு கல்யாணத்துக்குன்னு போயிருப்போம், நம்ம ஒரு செத்த வீடு, ஒரு சாவு வீட்டுக்குன்னு போயிருப்போம். நாம போனது எதுக்கோ, ஆனா அங்க கர்த்தர் வேற ஒரு காரியத்தை நம்ம கண்கள் பட, காதுகள் கேட்க செய்வார். அதுதான் கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய செயல். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமானது. இங்க தாவீதை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துற இடம் அது ரொம்ப ஆச்சரியம். இன்னொன்னு, தாவீது சவுல்ட்ட அவர் சொல்லுவார், நான் என் தகப்பனுடைய வீட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு முறை கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது, அதை நான் ஜெயித்தேன் அப்படின்லாம் சொல்லுவார். இது நம்மளுடைய அந்தரங்க ரகசிய வாழ்க்கையில நாம் சிங்கத்தை போன்ற கரடியை போன்ற இச்சைகளை மேற்கொள்வது அப்படின்றத பல செய்திகள்ல நாம் கேட்டிருப்போம். 2வது, கரடி சிங்கத்தை விட ரொம்ப இன்னொரு ஒரு மிருகம் இருக்கு, ஒரு டைனோசர் இருக்கு. அது என்னன்னா 28வது வசனம். முதல்ல
அந்தரங்க வாழ்க்கையில கரடி சிங்கங்களை ஜெயிக்கிறது. ரெண்டாவது இதுதான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற டைனோசர்ஸ் அல்லது இந்த மாதிரி மிருகங்கள். இது பலவிதமான மிருகம் இருக்கும். இது என்னன்னா, தாவீது மற்ற ராணுவ வீரர்களோடு தேசப்பற்றுள்ள தேசத்தை பாதுகாப்பதற்கென்று அவங்க முன்னாடி வந்திருக்கிறாங்க தியாகத்தோடு. அந்த மனுஷரோடு தாவீது பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, அதாவது கோலியாத்தினுடைய அதை எப்படி எழுதியிருந்தேன்னா, கோலியாத்தினுடைய பயமுறுத்துகிற வார்த்தைகளை சவுல் கேட்டார், எலியாப்பினுடைய கோபமான வார்த்தைகளை தாவீது கேட்டார். சத்துரு பயம்படுத்துறான். ஆனா கூடவே இருக்கிற அண்ணன், குடும்பம், அம்மா, அப்பா, அக்கா, அண்ணி, அண்ணன், சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, மாமா, இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க. உங்க வீட்டுல நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு உறவினர்கள், நம்ம வீட்டார், நம்ம உறவினர்கள், நம்ம ரத்தம், நம்ம இனம், நம்ம மொழி, நம்ம நாடு, இவங்க நம்ம மேல கோபம் கொள்ளும் போது, நீங்க வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். மற்ற ராணுவ வீரர்களுக்கு முன்னால எலியாப் தாவீதை அவமானப்படுத்துறாரு. நீ அந்த கொஞ்ச ஆட்டை பார்க்கறதுக்கு கூட தகுதியற்றவன், உன் வேலையை நீ ஒழுங்கா செய்யாதவன் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி நிந்தித்து இவர் நிந்திக்கிறார். கோலியாத்து தேசத்தை நிந்திக்கிறாரு. நாம ஏற்கனவே கரடி சிங்கத்தை ஜெயித்து இருக்கலாம். ஆனா இங்க எலியாப்பினுடைய வார்த்தையை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிப்பதுன்னா, அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி 30வது வசனம் கவனிங்க. அதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் செய்ய வேண்டியது. நாம நிறைய நேரத்தில் தவறிடுறோம். அவனை விட்டு, அவ்வளவுதான், அதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். எலியாப்பை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். அதாவது கரடி சிங்கத்தை கூட ஜெயிச்சிடலாம், ஆனா எலியாப்பை ஜெயிக்க முடியாது. கரடி சிங்கத்தை எப்படி ஜெயிச்சாரு? அதை சாகடிச்சிட்டாரு. எலியாப்பை சாகடிக்க முடியுமா? உங்க சபகாரங்களை நீங்க சாகடிக்க முடியுமா? இல்ல சபிக்க முடியுமா? இல்ல உங்க பிள்ளைங்க உங்களை நிந்திக்கும் போது, உங்க பெற்றோரே உங்களை நிந்திக்கும் போது, உங்களை கோபப்படுத்துற அப்பாக்கள், அம்மாக்கள், கோபப்படுத்துற பிள்ளைகள், மனைவி, கணவன், இவங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சிங்கத்தின் தாடியை பிடித்து அதை கிழித்து அதை சாகடித்தேன், ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்து போட்டேன் அப்படின்னு தாவீது சிங்கத்தை பத்தி சொன்னாரு. எலியாப்பினுடைய தாடியை பிடித்தேன், ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல அண்ணனை கிழித்து விட்டேன் அப்படின்னு தாவீது செய்ய முடியுமா? இல்ல நீங்க தான் உங்க மனைவியை நீங்க சாகடிச்சிட முடியுமா? கணவரை சாகடிக்க முடியுமா? விசுவாசியை சாகடிக்க முடியுமா? பாஸ்டரை சாகடிக்க முடியுமா? ரெண்டு பேரும் ஒருத்தவங்க யாரையும் சாகடிக்க முடியாது. இந்த மாதிரி கூட இருக்கிற ஒரே சபை மக்கள், ஒரே உடன் ஊழியர்கள், ஒரே குடும்பம், நம்ம குடும்பம், உங்க குடும்பத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன், என் குடும்பம் நம்ம குடும்பத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். அது உலக ரீதியான குடும்பமா இருக்கலாம், அது கர்த்தருடைய குடும்பமா இருக்கலாம், திருப்பந்தியா இருக்கலாம், அல்லது ஆட்டுக்கறி பந்தியா இருக்கலாம். எந்த பந்தியில உட்கார்றீங்களோ எந்த குடும்பமோ அந்த குடும்பத்துக்குள்ளதான் எலியாப்புகள் அதிகம். நம்ம மேல கோபம் கொண்டு கத்தி பேசினாலே கத்தி பேசுறது, அப்படியே நம்மளை கோபப்படுத்துற மாதிரி பேசுறது, எரிச்சல் மூட்டுற மாதிரி பேசுறது. அவங்களுடைய போன் கால் வந்தாலே தலைவலிக்கும். இவங்களை விட்டு நானும் சாகல, இவங்களும் சாகல, அப்படியே அணு அணுவா சித்திரவதைப்படுத்தி கொலை பண்றது. நம்ம ஊருக்காரவங்க சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு மனைவியே தான் திருமணம் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு. இந்த ஒரு மனைவியை தான் திருமணம் பண்ணி இருக்கிறேன்னு சொல்றவங்க தான் அந்த மனைவிய அணு அணுவா சித்திரவதைப்படுத்தி கொள்றது. ஆனா ஊருக்கு நல்லவர், உத்தமர். ஆனா பார்த்தா அந்த ஒரு மனைவியை தான் கொலை பண்றது, கொலை மேல கொலை பண்றது. அதே மாதிரி மனைவியும் கணவரை பண்ணலாம். இப்படிப்பட்ட எலியாப்புகளை என்ன செய்யறது? ரொம்ப பேசக்கூடாது அவங்க கிட்ட. நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு, அப்படிப்பட்டவங்களை விட்டு விலகி அவங்கள்ட்ட நின்று அவங்கள்ட்ட வாதம் பண்ணி அவங்கள்ட்ட விளக்கப்படுத்தி, இதெல்லாம் நம்மளுக்கு தான் எனர்ஜி வேஸ்ட், நம்மளை தான் இன்னும் பாவியாக்கிடுவாங்க, நம்மளை கரடி சிங்கமாக்கி விட்டுருவாங்க கடைசியா.
அதனால நீங்க கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி சிங்கத்தையும் கரடியும் சந்திச்சிருக்கலாம். ஆனா சிங்கத்தையும் கரடியும் சந்திக்கிறதுக்கும் கோலியாத்தை சந்திக்கிறதுக்கும் நடுவுல ஒரு முக்கியமான டைனோசர் இருக்குது, ஒரு மிருகம் இருக்குது. அதுதான் இந்த 1 சாமுவேல் 17 பலர் ரொம்ப அதிகம் சொல்லாதது, எலியாப். எலியாப்பின் வார்த்தைகளை கேட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? அதுதான் நம்மள மன சோர்வு அடைய செய்கிற, நம்மளை நிந்திக்கிற, நமக்கு பாசம் காட்ட வேண்டியவர்கள் நம்மளை காயப்படுத்தும் போது அது ரொம்ப வேதனையா இருக்கும். நம்மளை அங்கீகரிக்க வேண்டியவர்கள் நம்மளை புறக்கணிக்கும் போது, நம்மள்ட்ட மனம் திறந்து பேச வேண்டியவர்கள் உம்முன்னு வாயை மூடிக்கிட்டு ஒண்ணுமே பேசாம, பாராட்டாம, ஒரு சிரிக்காம, நடைப்பணம் போல அப்படியே வீட ஒரு மயான அமைதியாக்கி மற்றவங்கட்டெல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, சபகாரவங்கட்டெல்லாம். ஆனா வீட்டுல சொந்த மனைவி கிட்ட பேசுறதுக்கு வாய் திறக்க மாட்டாங்க, சொந்த கணவர்கிட்ட பேச வாயை திறக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்கள விட்டுடுவோம். அவங்க கர்த்தர் பார்த்து கொள்வார். எப்படி ஆபிரகாம் சொன்னார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படுன்ற மாதிரி இப்படிப்பட்டவங்களையும் கர்த்தருடைய பர்வதத்திலே கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்படிப்பட்ட கலைகளை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க வெளியில எங்கேயாவது இருந்தா பிரச்சனை இல்லையே, அது என் குடும்பத்துல எனக்குன்னு அவங்க வாச்சிருக்கிறாங்க, அவங்கள நான் என்ன செய்யறது? அவங்கள விட்டுடுவோம். அவங்களால நம்ம மனசோர்வு அடையாம கோலியாத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இதை மட்டும் இன்னைக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். மணி ஆயிடுச்சு. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்று நான் ஜூன் மாத இறுதியில் நான் எழுதினேன் இந்தியாவில் இருக்கும்போது. அதை மட்டும் வாசித்து நான் முடிக்கிறேன். நீண்ட தூர வேகம் முதுகில் பெரிய பாரம், நீண்ட தூர வேகம் முதுகில் பெரிய பாரம், தகப்பனின் அன்பு கட்டளையே கர்த்தரின் அற்புத திட்டம், தகப்பனின் அன்பு கட்டளையே கர்த்தரின் அற்புத திட்டம், போனதற்கு முகாந்தரம் அடையாளம் வாங்கி வர தப்புவித்த கர்த்தர் தப்புவிப்பார். போனதற்கு முகாந்தரம் அடையாளம் வாங்கி வர தப்புவித்த கர்த்தர் இனியும் தப்புவிப்பார். கர்த்தரின் நாமமும் கர்த்தரின் கையும் கர்த்தரின் யுத்தத்தில் கர்த்தரின் ரட்சிப்பை அருளும். கர்த்தரின் நாமமும் கர்த்தரின் கையும் கர்த்தரின் யுத்தத்தில் கர்த்தரின் ரட்சிப்பை அருளும். இளைஞரே, விசுவாசத்தில் இளைஞரே, தேவ ஜனத்தின் நிந்தை போக்க சத்துரு நிந்தித்த கர்த்தருடைய நாமமே நமக்கு மிகப்பெரிய ஆயுதம். இளைஞரே, விசுவாசத்தில் இளைஞரே, தேவ ஜனத்தின் நிந்தை போக்க சத்துரு நிந்தித்த கர்த்தருடைய நாமமே நமக்கு மிகப்பெரிய ஆயுதம். சத்துருவின் திட்டத்திற்கு எதிராக புறப்பட்டு போவோம். ராஜாவுக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்படுவோம். சத்துருவின் திட்டத்திற்கு எதிராக புறப்பட்டு போவோம். ராஜாவுக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்படுவோம். இருதயத்திலே கர்த்தரை குறித்து பக்தி வைராக்கியம் கொள்வோம். இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குவோம். இருதயத்திலே கர்த்தரை குறித்து பக்தி வைராக்கியம் கொள்வோம். இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குவோம். அதற்கு எலியாப்பின் கோபம், கோலியாத்தின் தூஷணம், சவுலின் சந்தேகம், கோலியாத்தின் அசட்டை, கையில் பட்டயமில்லை, இதனால் என்ன? ஆனால் வாயிலும் இருதயத்திலும் விசுவாசம் இருந்தது. எலியாப்பின் கோபமும், கோலியாத்தின் தூஷணம், சவுலின் சந்தேகம், கோலியாத்தின் அசட்டை, கையில் பட்டயமில்லை, இருப்பினும் என்ன? ஆனால் வாயிலும் உள்ளத்திலும் விசுவாசம் இருந்தது தாவீதிற்கு. இந்த கவிதையை நான் இந்தியாவில் இருக்கும்போது இந்த 1 சாமுவேல் 17க்காக எழுதினேன். சும்மா ஒரு சின்ன ஒரு தாட், உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நான் அடுத்த முறை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனைவி இந்தியாவில் இருக்கிறதுனால நானும் மகனும் தான் இங்கே பிரான்ஸில் இருக்கிறோம். அதனால ஒரு வாரத்தில் 2 முறை முன்ன போல என்னால் பேச முடியுமான்னு தெரியல. நான் முயற்சிக்கிறேன். இந்த முறை நீங்கள் திரும்பவும் என்னையும் அழைத்து இந்த 1 சாமுவேல் 17 தொடர சொன்னதுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஜெபம் செய்வோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, நீர் வானத்திலிருந்து இந்த பூமியில இருக்கிற மண்ணான எங்களை
நீர் நோக்கி பார்க்கிறீர். நாங்கள் சந்திக்கிற கரடிகளையும் சிங்கங்களையும் நீர் பார்க்கிறீர். நாங்கள் சந்திக்கிற எலியாப்புகளை நீர் பார்க்கிறீர். நாங்கள் சந்திக்கிற கோலியாத்துகளை நீர் பார்க்கிறீர். ஆண்டவரே, இவைகள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு எதிர்த்தல்ல, உமக்கு எதிர்த்து இந்த சிங்கங்களும் கரடிகளும் எலியாப்புகளும் இந்த கோலியாத்துகளும் இருக்கிறார்கள். நாங்கள் உம் பட்சத்தில் இருப்போமானால் எங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு மாத்திரம் நாங்கள் பிரியாதபடிக்கு உம்முடைய வழி நடத்துதல் தாவீதுக்கு இருந்தது போல உம்முடைய வழி நடத்துதலுக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களை தெரிந்து கொண்டு ஆயத்தப்படுத்தி எங்கள் மீது உம்முடைய தெய்வீக அங்கீகாரத்தை எங்களை அங்கீகரித்து தெய்வீக வல்லமையை, உம்முடைய அபிஷேகத்தை, உம்முடைய ஆவியானவரை கொடுத்து எங்களை பலப்படுத்தி நீர் எங்களை வழிநடத்துகிறீர். ஏற்ற குறித்த சரியான நேரத்தில் தாவீதை பாளையத்திற்குள் அழைத்து கொண்டு வந்தது போல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த வார்த்தையை அறிக்கையிடுகிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம், மனுஷரை உயர்த்துகிறதை நிறுத்துகிறோம். கர்த்தரை உயர்த்துகிற அந்த அறிவும் அந்த புத்தியும் எங்களுக்கு உண்டாகட்டும். நீரே ராஜரீகம் செய்கிறவர், நீரே உன்னதர் உயர்ந்தவர். உமக்கு தெரியாமல் எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடப்பதில்லை. நீர் நன்மையை மாத்திரம் செய்கிறவர், எங்களுக்கு தீமை செய்கிறவர் அல்ல. நீர் பிழை செய்கிறவர் அல்ல. எங்கள் வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை கோபப்படுத்துகிற எலியாப்பை போன்ற எங்கள் உறவினர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெளியே இருக்கிறவங்க எங்களை அங்கீகரித்தாலும் எங்க குடும்பமே எங்களை காயப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட எலியாப்பை நாங்கள் விட்டு கோலியாத்தையும் கர்த்தருடைய வழியையும் கர்த்தருடைய திட்டத்தையும் நாங்கள் கவனிப்பதற்கு எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் லக்கை நோக்கி ஆசையாய் தொடர, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை தொடர்ந்து ஓடுகிறதற்கு உதவி செய்யும். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை கவனிக்கிறவன் அறுக்க மாட்டான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் இந்த காற்றையும் இந்த மேகத்தையும் பார்த்துட்டு இல்லாம, நான் காத்து அடிச்சாலும் விதைப்பேன், மேகமூட்டமா இருந்தாலும் அறுவடைக்கு போவேன் என்கிற அந்த தேவ ஞானம் இருக்கட்டும். உங்களுடைய தெய்வீக சமாதானம் இந்த முதல் விடுமுறை முடிந்து ஆரம்பிக்கிற இந்த முதல் கூட்டத்திலிருந்து வல்லமையான உடைய சமாதானம், வல்லமையான உடைய அன்பு, வல்லமையான உடைய சந்தோஷம் எல்லா சூழ்நிலையும் எக்காலத்திலும் கர்த்தரை துதிக்கும் துதி எங்களுடைய வாயிலும் இருதயத்தில் இருக்கட்டும். நாங்கள் அப்பப்ப பலவீனப்படுகிறோம், ஆனாலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். நாங்கள் நிற்கிறவர்கள் விழுந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருக்க உதவி செய்யும். உம்மை மாத்திரம் உயர்த்தி இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நாங்கள் அடுத்த முறை சிந்திக்கும் போது கர்த்தருடைய வழியில் பயணிக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும். எங்களுடைய பாதத்தில் தாழ்த்தி உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு செலுத்தி கிருபை பெருகும்படி எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.